இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், நீங்க அரசு அதிகாரிங்க. நாங்க அரசாங்கத்தை நடத்துறதுக்கு துணையா இருக்கவங்க. நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ணாதான் கவர்மெண்ட் நல்லா இருக்கும், மக்களும் நல்லா இருப்பாங்க. அப்படியா? ஆனா உன்னால எந்த பப்ளிக்குமே நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே. நீ அடிச்ச மணல் கொள்ளையால இயற்கை வளம் மொத்தமா பாதிக்கப்பட்டிருக்குன்னு நல்லா தெரியுது. நிலத்தடி நீர் அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஒரு சில ஏரியாவுல விவசாயமே பண்ண முடியல. அது போக அதுக்கு தடையா இருந்த பல பேரை நீ போட்டு தள்ளிட்ட. அதெல்லாம் தனி கதை. அது மட்டுமா, அதிகாரிகளுக்கெல்லாம் லஞ்சத்தை கொடுத்து நேர்மையா இருக்கிறவங்கள கூட ஊழல்வாதிய மாத்தி வச்சிருக்க. கரப்ஷனை அரசியல்வாதிகளோட சுவாசமா மாத்தி வச்சிருக்க. இது எல்லாத்தையுமே மாத்தணும்னா உன்னை, உன் சாப்டரை எல்லாத்தையும் பெர்மனண்டா க்ளோஸ் பண்ணதானே முடியும். வேண்டாம் வீரா, என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்ன ஆதி சார் எழுந்திருச்சிட்டீங்க? டென்ஷனா இருக்கீங்களா? இந்தாங்க தண்ணி குடிக்கிறீங்களா? ஓ, இப்ப சார் என்ன திட்ட வந்திருக்கீங்களா? சார், இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் இந்த வீரா பயப்பட மாட்டான்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன மிஸ்டர் ஆதி, நேத்து வரைக்கும் நான் தனி ஆளு. இன்னைக்கு எனக்குன்னு ஒரு ஃபுல் பேக்கப்பே இருக்கு. என் மேல ஒரு துரும்பு பட்டாலும் உன்னை அப்படியே செதில் செதிலா செதைச்சிருவான் மாற. மேடம், நீங்க பெரிய கலெக்டர். உங்க கூட மோதி என்னால ஜெயிக்க முடியாது, அத நான் ஒத்துக்கிறேன். எல்லா குற்றவாளிகளுக்கும் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணும் இல்ல மேடம்? இந்த ஒரே ஒரு தடவை கொஞ்சம் கண்டுக்காம விட்டுருங்களேன். இதுக்கப்புறம் நான் இதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஜென்யூனான பொலிட்டீஷியனா, ஒரு பிசினஸ் மேனா நான் நடந்துக்கிறேன். எப்படி எப்படி கண்டும் காணாம விடுறதா? நீ பண்ணிருக்கிற வேலைக்கு நீ என்ன நிலைமைக்கு போறன்னு மட்டும் பாரு. இன்னும் 24 மணி நேரத்துல ஆதி அப்படிங்கிற ஒருத்தன் தான் தமிழ்நாட்டோட ஹெட்லைன்ஸ். நீ உள்ள போறதுல இருந்து எத்தனை பேர் உன்னை தொட்டு நூல் புடிச்சுக்கிட்டே உள்ள வர போறாங்கன்னு மட்டும் பாரு.